உனக்கு எப்படி அந்த பொண்ணை பத்தி தெரியும்? இரண்யனின் கேள்வியால் தன்னையே திட்டிக் கொண்டாள் மூதேவி. வாயை விட்டு விட்டோமே என்று வருந்தினாள். ஒருமுறை சந்தோஷ் சொன்னான் என்றவளின் கன்னத்தில் அறையை விட்டார். அவசரமாக சுற்றிலும் பார்த்தாள் அவள். பிள்ளைகள் முன்னால் இதுவரை இவர் அடித்தது இல்லை. இவளை அவர் அடிப்பதை பிள்ளைகள் பார்த்துவிட்டால் அவர்கள் சும்மா விட மாட்டார்கள். சத்யாவுக்கு 15 வயது நடந்தபொழுது ஒருமுறை அவனின் கண்முன் இவளை அடித்து விட்டார். கையை ஓங்கிக் கொண்டு தகப்பனை அடிக்க வந்து விட்டான் அவன். பிள்ளையின் கோபத்தை கண்டபிறகே அவர்களின் முன்னாள் மனைவியை அடிப்பதை விட்டிருந்தார் இரண்யன். ஏண்டி நாயே, உன் புள்ளையோடு சேர்ந்துட்டு கூட்டு களவாணிதனம் பண்ணிட்டு இருக்கியா? அவன் எவளோ ஒருத்தியை காதலிச்சி கல்யாணம் பண்றதுக்கு நான் எதுக்குடி பெத்தவன்னு உயிரோடு இருக்கேன் என கேட்டவர் அவளின் பின்னந்தலையில் அடித்தார். முதல்ல நீ மதிக்கணும், அப்புறம்தான் புள்ளைங்க என்னை மதிக்கும். பெரிய கல்வி கண் திறந்த காமராசி. பள்ளிக்கூடம் நடத்தரா? பள்ளிக்கூடம் அதை இழுத்து மூடுன்னு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். சம்பாதிக்கிற திமிருதானே உன்னை இப்படியெல்லாம் ஆட வைக்குது என்று திட்டினார். இடையில் இன்னும் 2 அறைகள் அவளின் தலையில் விழுந்தது. சும்மா பேச்சுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவள் பள்ளியை மூடுவதில் அவருக்கு துளியும் விருப்பம் கிடையாது. மாதமானால் லட்சமாக வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. அவர் ஏக்கரேக்கரா வாங்கி போட்டிருக்கும் நிலங்களும் கோடியாக சேர்த்து வைத்திருக்கும் சேமிப்பு பணமும் அவளின் பள்ளி வருமானத்திலிருந்து வருபவைதான். பள்ளிக்கு முதல்வர் மட்டும்தான் அவன், ஆனால் பள்ளியின் கணக்கு வழக்குகளை பார்ப்பது அவர்தான். ஆசிரியர்களுக்கான சம்பளம் முதல் பள்ளி வகுப்பறைக்கு வாங்கும் டெஸ்க் சாக்பீஸ் வரை அவரிடம்தான் அவள் பணம் கேட்க வேண்டும். நரகம் போல தோன்றும் இவ்வாழ்க்கை. ஆனால் அவளுக்கென்று சில எல்லைகள் கிடைத்திருந்தது. வருடம் 50 பிள்ளைகளை இலவசமாக பள்ளியில் இணைத்து கொள்ள முடிந்தது. இப்போது அரசாங்கத்தின் உத்தரவால் அந்த எண்ணிக்கை அதிகரித்து இருந்தது. காமராசராக தன்னை நினைக்கவில்லைதான். ஆனால் அவளின் பள்ளியில் படித்த பிள்ளைகள் இன்று நல்ல நிலையில் இருக்கிறார்கள். பொறுக்கியாகவோ புழல் சிறை கைதிகளாகவோ இல்லாமல் ஒழுக்கமாக இருக்கிறார்கள். அதெல்லாம் அவனின் திறமைதான். இதை எங்கே இவர் புரிந்து கொள்ள போகிறார்? பள்ளியை பாராட்டி எங்கேயாவது யாராவது விருது தந்தால் எனது பள்ளி என்று ஆளுக்கு முன்னால் முந்திச் சென்று விருதை வாங்கி ஊடகங்களுக்கு போஸ் கொடுப்பார். போய் அவன்கிட்ட பேசு, அவளை விட்டுட சொல்லு. தங்கச்சிக்காரியே இந்த ஆடு ஆடுறா, அதெல்லாம் நல்லா குடும்பமா இருக்குமா? கவர்மெண்ட் வேலைக்கு போறவ இந்த வீட்டை மதிப்பாளா என கேட்டு மீண்டும் ஒரு அறையை அதே பின்னந்தலையில் தந்துவிட்டு நகர்ந்தார். மூதேவியால் அது முடியாது. தன் மகனின் காதலுக்கு துணை நிற்க முடியாவிட்டாலும் எதிரில் நிற்காமல் இருப்பான். இதை இவரிடமும் சொல்ல மாட்டாள். நடப்பது நடக்கட்டும், கண்டிப்பாக மகனுக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பினான். சர்க்கரை கப்பை கொண்டு சென்று தொம்மென்று சமையல் கட்டின் மேடை மீது வைத்தாள் நீனா. டாடி என்றவளின் கத்தலில் என்னடா அப்பு என்று ஓடி வந்தார் நாகராஜன். ஆ கத்தினாள். என்னை அப்புன்னு கூப்பிடாதீங்கன்னு எத்தனை முறை சொல்றது என கேட்டாள் கோபத்தோடு. அம்மாவின் நினைவில் மகள்களை அம்மு என்றும் அப்பாவின் நினைவில் மகன்களை அப்பு என்றும் கூப்பிடுவார்கள் என்று இவரேதான் ஒரு துணுக்காக பத்திரிகை ஒன்றில் எழுதியிருந்தார். அதை படித்ததில் இருந்து என்னை அப்புன்னு கூப்பிடாதீங்கப்பா, நான் உங்க அப்பாவும் இல்ல மகனும் இல்ல, அம்முன்னு கூட கூப்பிடுங்க என்று விட்டாள் மகள். ஆனால் இவர் எங்கே கேட்டார்? ஆண் பிள்ளையிடம்தான் தந்தையின் சாயலை காண வேண்டுமா என்று இவளிடமே தந்தையின் சாயல் கண்டு அப்பு அப்பு என்று அழைத்து கொண்டிருந்தார். சரி நீ டென்ஷன் ஆகாத. காலேஜ்ல பசங்க யாரையாவது கையை பிடிச்சு இழுத்து வச்சிட்டியாய நாளைக்கு நான் காலேஜ் வந்து சமாதானம் பேசணுமா? அது இல்லப்பா, உன் மக ஒரு வாழைக்கா பஜ்ஜியை லவ் பண்றான்னு காலையில் சொன்னேன் இல்ல என்றவளுக்கு தான் சுட்டு வைத்திருந்த பஜ்ஜியை எடுத்து தந்தார். காரம் தூக்கலா போட்டிருக்கேன் என்ஜாய் என்றார். மம்முப்பாட அவரின் கன்னத்தில் தன் கன்னத்தை தேய்த்துவிட்டு நகர்ந்தான். ஆமா, சொன்ன ஏதோ ஒரு பையனை லவ் பண்றாளாம். நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னியே என்றவரிடம் ஆமென்று தலையசைத்தவள் வாய் முழுக்க திணித்திருந்த பஜ்ஜியை மென்று விழுங்கி விட்டு, அந்த வாழைக்காய் பஜ்ஜியை பெத்தவன் இருக்கான் இல்லையா, சரியான் டேஷ் பா என்றாள். டேஷ்னா என் வப்பு என்றவரிடம், கெட்ட வார்த்தைப்பா. கெட்ட வார்த்தையை நேரா சொல்ல முடியலன்னா டேஷ்னு சொல்லிக்கலாம் என்றாள்.
என்றவருக்கு இப்போதே இதை வைத்து ஒரு பக்க கதை ஒன்று எழுத வேண்டும் என்று தோன்றியது. கற்பனைக்கு சென்று விட்ட தந்தையின் முன்னால் சொடக்கிட்டவன், அந்த வாழைக்காய் பஜ்ஜியை மறந்துட சொல்லி இப்பலே உங்க பொண்ணுக்கு போன் போடுங்க, அந்த வீட்டுக்கு இவ மருமகளர் போனான்னா நான் அந்த மாமனார் ஆளோட மண்டை மேலேயே 10 இன்ச் ஆணியை வச்சி அடிச்சிருவேன் என்று எச்சரித்து விட்டு தனது அறைக்கு கிளம்பினாள். அக்காவுக்கும் அவளுக்கும் ஒரே அறை. வீடு சொந்த வீடு, அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் இருந்தது. அந்த வீட்டில் நினாவின் வாய்க்கு அடுத்து அதிகம் உழைப்பது வாஷிங் மெஷின் தான். நாள் ஒன்றுக்கு 3 செட் உடைகளை மாற்றுவாள் நீனா. இரவில் ஆடைகளை கழட்டி எறிந்துவிட்டு உள்ளாடைகளோடு உறங்கினால்தான் அவளுக்கு உறக்கம் வரும். அவளின் தந்தையின் வளர்ப்பில் இந்த 19 வயது வரையிலும் இப்படியே பழகிவிட்டாள். இரவு அணிந்தது கட்டிலின் அடியில் எங்கேயாவது கிடக்கும். அதனால் இவள் வேறு மாற்று துணியை உடுத்துவாள். குளித்துவிட்டு கல்லூரிக்கு செல்கையில் வேற்றுடை அணிவாள். கல்லூரி முடிந்து வந்த பிறகு ஒரு குளியல் போட்டுவிட்டு மாற்றுடை அணிவாள். ஞாயிற்றுக்கிழமைகளில் 3 முறை குளிப்பாள். மகள் எத்தனை செட் உடைகளை அணிந்தால் என்ன? அனைத்தையும் மெஷினில் போட்டு எடுத்து அழகாக காய வைத்து அயர்ன் செய்து மடித்தும் வைத்துவிடுவார் நாகராஜன். கட்டிலும் ஒன்றேதான் சகோதரிகளுக்கு. மகள்கள் தினம் காலையில் அந்த அறையை தலைகீழாக கவிழ்த்து போட்டு விட்டு போனாலும் அதை அழகாக மாற்றி வைத்து விடுவார் அப்பாட. ஜன்னல் ஓரத்தில் சில குட்டி பூந்தொட்டிகள் இருந்தன. 3 அலமாரிகள். அதில் 2ஐ நீனாலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறாள். 2 மேஜைகளும் 2 நாற்காலிகளும் இளஞ்சிலப்பு வண்ணத்தில் இருந்தன. அலங்கார மேஜையை ஒரு கவிதை போட்டியில் பரிசாக பெற்றிருந்தார் நாகராஜன். நாட்டு மருந்து கடையில் விற்கும் அத்தனை முக பொலிவு தூள்களும் களிம்புகளும் அந்த அலங்கார பேஜையில் இருக்கும். நீனாவுக்கு அலங்காரத்தில் அவ்வளவு விருப்பம். தந்தையால் வளர்க்கப்படும் பிள்ளைகள் அனைவரும் அமைதியானவர்களாக இருப்பார்கள் என்ற சொற்றொடரை உடைத்தவள் நீனாதான். இவள் வாயை திறந்தால் பிறகு ஊரிலுள்ள அத்தனை ரேடியோக்களும் தோற்றுவிடும். வீடு கொஞ்சம் அளவானதுதான். 2 படுக்கையறை, பொதுவான ஒரு குளியலறையும் கழிவறையும் சமையலறையும் கூடமுமாக கச்சிதமாக இருக்கும். பெரிய வீடு மாற நீனாவுக்கு ஆசைதான். ஆனால் பிள்ளைகளின் படிப்பு செலவு போக நகைகளாக சேர்த்து கொண்டிருந்தாள் சோபனா. அவளுக்கு நாகராஜன் மீது சிறு மனஸ்தாபம் உண்டு. அவர் தனக்கென்று ஒரு நிரந்தர வேலையை தேடிக் கொள்ளவில்லை. பத்திரிகைகளுக்கு விமர்சனங்கள் எழுதுவதையும் ஜோக்ஸ் எழுதுவதையும் மட்டுமே ஒரு வேலையாக வைத்திருந்தார். அனைவரும் அதை துணை வேலையாக வைத்திருக்கையில் இவர் மட்டும் ஏன் அந்த ஒரு வேலையை மட்டுமே செய்கிறார் என்று கோபம் இவளுக்கு. அவரின் எழுத்துக்கு திறமை இருந்தது. மாதம் 15,000ஆவது வருமானமென்று வந்துவிடும். அவ்வளவு உழைப்பார் அவரும். இருக்கும் அத்தனை பத்திரிகைக்கும் எதையாவது எழுதி அனுப்பிவிடுவார். சமீப காலமாக சமூக வலைதளங்களில் தனது ஜோக்ஸை வீடியோக்களாக சொல்ல ஆரம்பித்து அதிலும் குறிப்பிட்ட அளவு ஃபாலோவர்ஸை சம்பாதித்து வைத்திருந்தார். ஆனால் ஒரு குடும்ப தலைவனுக்கு இந்த தொகை போதுமா என்பது அவர் மனைவியின் வாதம். காதலித்து திருமணம் செய்து கொண்டவள் அவள். அவரிடமெவ்வளவு வெறுப்பு இருந்தாலும் அதை சண்டையாக காட்டுவாளே தவிர வெட்டியாக இருக்கிறாய் என்றோ உன் வருமானம் எனக்கு செல்லுபடியாகவில்லை என்றோ சொல்லவே மாட்டாள். இவரின் மனம் உடைந்து விடுமோ என்று பயம். காதலின் பொன்வீதி அந்த அளவுக்கு அவளை வழி நடத்தி கொண்டிருந்தது. ஆனால் அவளின் மனதில் உள்ள மனஸ்தாபம் மட்டும் அப்படியேதான் இருக்கிறது. அதனால்தான் மகள்களையாவது நல்ல இடத்தில் நல்ல வேலைக்கு செல்லும் மாப்பிள்ளைகளுக்கு கட்டி வைக்க வேண்டும் என்று உறுதி கொண்டிருக்கிறாள். அதற்காகவே வெட்டி செலவென்று பெரிய வீட்டுக்கு கூட மாறாமல் நகைகளாக சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறாள். அவளின் செல்ல மகள் ஒரு பிரைவேட் டிடெக்டிவை விரும்புகிறாள் என்று அறிந்தால் என்னவாகுமோ? அப்பா, உங்க ஜோக் இந்த பூக்ல வந்திருக்கு. தனு பத்திரிகை ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் ஓடி வந்தாள். அவள் தீனாவின் ஜெராக்ஸ் போலதான். இருவரும் ஒரே உயரம். இவளுக்கு கூந்தல் மட்டும் கொஞ்சம் நீளம் குறைவு. மூக்கை மட்டும் தாயிடம் கடன் வாங்கி விட்டாள். ஒன்றுக்கு 2 முறை பார்த்துவிட்டால் இவருக்கும் வித்தியாசம் அறிந்து விடலாம். இல்லையென்றால் இரட்டை பிறவி என்றே நினைப்பார்கள். தனு லஞ்சம் வாங்குவதில்லை. நல்ல பொறுப்பான பெண், ஆனால் கொஞ்சம் வாயாடி பெண். அவளின் சம்பளத்தில் கால்வாசியை அப்பாவிற்காக நாளிதழ்கள் வார இதழ்கள் வாங்கவே செலவு செய்து விடுவாள். தனு காட்டிய ஜோக்கை படித்து திருப்தி கொண்டார். சூப்பரா இருக்குப்பா, இந்த ஜோக் வர வழியில சிரிச்சி சிரிச்சே எனக்கு வயிற்றுவலி வந்துடுச்சி.
தந்தையை கட்டியணைத்துச் சொன்னாள். மகளிடமிருந்து பாராட்டை வாங்கும்போதெல்லாம் புது மகிழ்ச்சியை உணர்வார் இவர். நீனா உன் ஆளை பார்த்துட்டு வந்திருக்காவ், அப்பா சொன்னது கேட்டு. திடுக்கிட்டு விலகினாள். என்னாது? ஓடினாள் தங்களது அறைக்கு. ஹேண்ட் பேக்கை ஓரம் எறிந்தவள் அறையில் தங்கை இல்லாதது கண்டுவிட்டு குளியலறைக்கு ஓடினாள். கதவை படபடவென்று தட்டினாள். ஏய் நீனா, கதவை திற சமன். நான் குளிக்கறேன் தனு. நானும் வரேன். கதவை திற. நட்சத்திரக்குறி மீண்டும் தட்டினாள். உன்னோடு ஒரேம்சை. கதவை திறந்தாள் நீனா. உள்ளாடைகளோடு குளித்து கொண்டிருந்த தங்கையை முறைத்தவள், எதுக்குடி சந்தோஷை போய் பார்த்த என்று கேட்டாள். ஏன் அந்த சோடா புட்டி அதுக்குள்ள உன்கிட்ட பத்த வச்சிட்டானா? முகத்திற்கு சோப்பை போட்டு கொண்டு கேட்டாள். நச்சென்று தலையில் ஒரு கொட்டு வைத்தான் தன்னுட. அவன் இவன்னு மாமான்னு மரியாதையா கூப்பிடுடி. முகத்தை கழுவிக்கொண்டு திரும்பியவள் தண்ணீரை அக்காவின் மீது ஊற்றினாள். குளிக்கதானே வந்த, அதை செய். அடிதாரோடு தலை கூட நனைந்து விட்டது அவளுக்கு. உன்னை சும்மா விட போறதில்ல குட்டி பிசாச்சே. கேட்க வந்ததை மறந்துவிட்டு தங்கையோடு செல்ல சண்டை போட ஆரம்பித்து விட்டாள் தனு. உடை மாற்றியபடி வந்து நின்ற தங்கையின் கடிதார் ஜிப்பை இழுத்து விட்ட தனு, என்ன பேசினீங்க என்று கேட்டாள். நான் மாமாகிட்ட பேசியதை சொல்லவா, இல்ல மாமனார்கிட்ட பேசியதை சொல்லவா என்று கேட்டாள். ஆரம்பிக்கும் முன்பே தனுவிற்கு தலை சுற்ற வைத்து விட்டாள் நீனா.